அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் குமரி அறிவியல் பேரவை 2025-2026 இளம் விஞ்ஞானிகள். நான் ஆஷி தனிஷ்பா, நான் பரலட்சுமி, நான் ஜெரால்ட் ரீகன், நான் ஜிஎம் அஸ்விதா, நான் ஜசுந்தரா, நான் சுபஸ்ரீ நந்தனா, நான் எஸ்எஸ்தினோ. நாங்கள் இப்பொழுது நீர்முடிச்சுகள் என்ற இந்த புத்தகத்திற்கு நூலாய்வு செய்ய போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் முள்ளஞ்சேரி வேலேனையா அவர்கள். இந்த புத்தகத்தின் பொருளடக்கத்தில் 28 பாடங்கள் தரப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் நீர்முடிச்சுகள் என்ற இந்த புத்தகத்தின் முதல் பக்கத்திலேயே திருவள்ளுவரின் திருக்குறளை அழகாக கொடுத்து வர்ணித்துள்ளன. மனநீரும் மண்ணும் மலையும் அணிந்திடார் காடும் உடையது அரண் என்று தெளிந்த நீரும் நிலமும் மலையும் காடும் இருப்பதே ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு என்று அழகாக குறிப்பிட்டுள்ளன. இந்த புத்தகத்திற்கு மதிப்புரை எழுதியவர் டாக்டர் அன்பா அவர்கள். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் வன அலுவலர் ஆகும். இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை எழுதியவர் டாக்டர் விஜயகுமார், இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தேசிய தலைவராகும். இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியவர் பிரின்சி அவர்களாகும். இப்பொழுது வனவியல் பட்டதாரி, குமரி அறிவியல் பேரவையின் 2015 ஓர் இளம் விஞ்ஞானி இவராகும். இப்பொழுது நீர்முடிச்சுகள் புத்தகத்தை நாங்கள் வாசித்ததில் எங்களை கவர்ந்த பகுதிகளை நாங்கள் எடுத்துரைக்க போகிறோம். இயற்கையை சீண்டினால் ஒரு முகத்துவாரம், அதாவது நிலமும் கடலும் கலக்கும் இடம். இது பொருளாதார அளவில் சிறியது போல் தோன்றினாலும் இதன் தத்துவ சிறப்பு அளவிட முடியாதது. நமது கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியிலும் மனித வள மேம்பாட்டிலும் முதலிடம் வகிக்கின்றது. ஆனால் இதனுடைய முழுமுதல் காரணம் என்னவென்றால் நமது இயற்கை வளம் மட்டுமே. வளர்ச்சி மற்றும் இயற்கை, நமது துறைமுகங்கள் மற்றும் வணிக திட்டங்கள் நமது வளர்ச்சியை அழித்து உருவாவதாக இருக்கக்கூடாது. ஒரு மலையை அழித்து கடற்கரைக்கு பாதுகாப்பு அளிப்பது என்பது தலையை வெட்டி தையல் போடுவதற்கு சமம். பாலைவனமாகும் அபாயம். மலைகள் இல்லை என்றால் மேகங்கள் ஊடுருவ மலைகளின்றி அது பருவக்காற்றுகள் அனல் காற்றுகளாக மாறிவிடும். இப்படியே போனால் அடுத்த 50 ஆண்டுகளில் நமது குமரி முனை ஒரு பாலைவனமாக மாறும். என்று அறிக. நமது வளர்ச்சிகள் அனைத்தும் இயற்கையை எந்த ஒரு ஆபத்திற்கும் உள்ளாக்காமல் இருக்க நமது விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்துரையாடி ஒரு முடிவினை எடுக்க வேண்டும். இது தனிஷ்பாவால் தொடரப்படும். குமரி மாவட்ட நீர்வளம் இயற்கையின் கொடை. இந்த பகுதி தான் என்னை கவர்ந்த பகுதி. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் என்பது ஒரு பெரிய அதிசயம். இது 3 பக்க கடல்களாக நிரம்பி இருக்கு. மற்ற பக்கம் எல்லாம் மலைகளால நிறைஞ்சிருக்கு. மற்ற மாநாடுகள் எல்லாம் எப்போதுடா மழை வரும் என காத்துட்டு இருக்கும். ஆனா நம்முடைய நாட்டுக்கு மட்டுமே தென்மேற்கு மழையும் வடகிழக்கு மழையும் கிடைக்குது. இதனால நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் மிகவும் பச்சை பசேல்னு இருக்குது. பிறகு இந்த முதல் பாடத்துல அணைகளை பற்றியும் ஆறுகளை பற்றியும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பழையாறு நாகர்கோவிலின் நாகரிகத்தை வளர்த்தாரு என சொல்லியிருக்காங்க. அடுத்து கோதையாறு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பிறக்கிற ஆறு என சொல்லியிருக்காங்க. பரளியாரும் வள்ளியாரும் பல ஏக்கர் நிலங்களுக்கெல்லாம் பச்சை பட்டு உடுத்த ஒரு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாமிரபரணி, இது குளுத்தரை ஆறு. இது கேரளாவின் எல்லையெல்லாம் தொட்டு ஓடி கடைசியில் தேங்காய்பட்டினத்தில் சேருது என சொல்லியிருக்காங்க. இப்பொழுது நாம அணைகளை பத்தி பார்ப்போம். பேச்சிப்பாறை அணை கோதையாருக்கு மேல் இருக்கு. இத மின்சின் என அழைக்கப்பட ஒரு பொறியாளரால் கட்டப்பட்டது. இத தாய் அணை என்னும் சொல்றாங்க. அடுத்ததாக பெருஞ்சாணி அணை பரளியாருக்கு மேல இருக்குது. இதை காமராஜர் அணை என்னும் சொல்றாங்க. சித்தாறு 1, சித்தாறு 2, சித்தாறு என்ற ஒரு ஆறுக்கு மேல இருக்குது. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே 4500க்கு மேல குளங்கள் இருக்குது. பிறகு சுசீந்திரம், தேரூர், இந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமாக சதுப்பு நிலங்கள் இருக்குது. இதனால் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் வானம், மலைகள், ஆறு, அணை இது எல்லாம் சேர்ந்த ஒரு மகா நீர்முடிச்சு என அழைக்கப்படுது. இது ஜெரால்ட் ரீகனால் தொடரப்படும். பண்டைய நீரியல் தொழில்நுட்பமும் குமரி வனவளமும் இதுதான் எனக்கு பிடித்த பாடமாக இருக்குது. இந்த 8வது பாடத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, முத்துக்குழி வயல்னு ஒரு இடத்துல மலை பகுதியில 1341 மீட்டர் உயரத்துல 14 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் உடைய ஒரு பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது. இதுதான் 2 பிரிஞ்சு ஓடுது. அதுல ஒண்ணுதான் கோதையாறு.
அதுல இன்னொன்னு தான் தாமிரபரணி. காமராஜர் காலத்துல இந்த இடத்துல மின் திட்டங்கள் 1 2 பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது 100 கிகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் அளவுக்கு இதுக்கு திறன் உண்டு. வீரராம மார்த்தாண்டவர்மான்னு ஒரு அரசர் இங்க 790 அடிக்கு ஒரு அணையை கட்டினாரு. ஆனா அது ஒரு பெரிய புயல்ல அழிஞ்சு போச்சு. இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறமாட்டு அலெக்சாண்டர் மின்ஷின்னு ஒரு பிரிட்டிஷ் இந்த இடத்துல ஒரு அணையை கட்டினாங்க. அவரை இந்த மக்கள் மூக்கன் துறைன்னு அழைச்சாங்க. பின்னர் காமராஜர் காலத்துல அது 49 அடிக்கு உயர்த்தப்பட்டுச்சு. நாகர்கோயில்ல 4 பெரிய ஓடிகள் சேர்ந்து முக்கடல் அணைய உண்டாக்குது. இது மூக்கடல் அணைன்னு இருந்தத அது மருவி முக்கடல்னு உண்டாச்சுன்னு சொல்றாங்க. மேல் கோதையாறு அங்கிருந்து வர தண்ணி இந்த மேல் கோதையாறு அணை 1க்கு அந்த இடத்துல ஒரு மின் அணைய கட்டி வச்சிருக்காங்க. அந்த இதுல இருந்து வரும் தண்ணி கீழ் கோதையாருக்கு அந்த கீழ் கோதையாறு மின் நிலையம் 2க்கு அங்கிருந்து உழவர்கள் பயன்பாட்டுக்கு அனுப்பப்படுது. இது அஸ்விதாவால் தொடரப்படும். இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி என்னதுன்னா மரங்களில் நீரின் வேர்கள் அப்படின்ற பகுதி தான். இதுல மண்ணில் நீர் நிலைக்க மரம் வேண்டும் என்று ஒரு வரியோட தொடங்கப்படுது. மரங்கள் இயற்கையின் நீர் மேலாளர்கள்னு அதுலயே ஒரு பகுதியில மரத்தை மண்ணின் காவலன், அடுத்த மலை ஈர்ப்பான், இயற்கை விசைப்பொறின்னு ஒரு 3 அழகான பெயரோடு நம்ம மரத்தை எளிமையா இதுல குறிப்பிட்டிருக்காங்க. குமரி மண்ணின் மரக்கடைஞ்சில நம்ம குமரி மாவட்ட நிலப்பரப்பில் காணப்படும் பனைமரம், ஆலமரம், அடுத்த வேப்ப மரம் போன்ற நிறைய மரங்களும் அதோட மருத்துவ மற்றும் பொருளாதார குணங்களும் பற்றியும் இதில் ரொம்ப எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் நம் இளவிஞ்ஞானிகளுக்கான பசுமை பாடங்கள்னு நாம இளவிஞ்ஞானிகள் நம்ம இந்த புத்தகத்தை விட மரங்களிடமிருந்து தான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம மரத்துக்கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னா நம்பிக்கை, தியாகம் மற்றும் பொறுமை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம மரத்தையே ஒரு பொக்கிஷமாக விட்டு செல்ல வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. நீர்முடிச்சுகள் என்பது வெறும் தண்ணீரை பற்றியது மட்டுமல்ல, அது தண்ணீரை தாங்கி பிடிக்கும் மரங்களை பற்றியுமானது. ஒரு மரத்தை நடுவது என்பது ஒரு வாழ்வின் அர்த்தத்தை நடுவதற்கு சமம்னு சொல்லி இந்த பகுதியை ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க. இது ஜெசினால் தொடரப்படும். இந்த புத்தகத்துல என்ன கவர்ந்த சில பகுதிகள் என்னென்னா, பழைய காலத்து அறிவும் நவீன தொழில்நுட்பமும் சேர்ந்துதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை செழிக்க வச்சுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தண்ணி இல்லாத இடத்துக்கெல்லாம் தண்ணி கொண்டு போறது ஒரு பெரிய அறிவு அப்படின்னு இந்த புத்தகத்தை படிச்ச பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. மணல் கடத்தல் எவ்வளவு நீர்நிலைகளை பாதிக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விவசாயம் குறைஞ்சு வாரதும் மண் வளம் கெடியதை என்ன நல்லா சிந்திக்க வச்சு. நீர் வளம் விவசாயத்துக்கு மட்டுமானதல்ல, அது நகரங்களின் தாகத்தை தீர்க்கிறதுக்கு உதவும்னுள்ளதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பழைய ஆற்றின் 13 தடுப்பணைகளை பற்றியும் ஹைட்ரோலாஜிக்கல் நெட்வொர்க் பற்றியும் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இரிகேஷன் சிஸ்டம் வலைப்பின்னல் போன்றது, அது ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி இணைஞ்சிருக்கு அப்படின்னுள்ளதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீர்நிலைகள் நிலத்தின் சொத்து மட்டுமல்ல, அது எதிர்காலத்தின் உயிர் மூச்சு அப்படின்னுள்ளதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏவியன் கேனல் பற்றி இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சுருங்கி எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ஈர நிலத்தை பூமியின் ஈரமான இதயம் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. சித்தர் பட்டணம் கால் திட்டம் போன்ற பல திட்டங்களை பற்றியும் இதில் கொடுத்துருந்தாங்க. இது சுபஸ்ரீயால் தொடரப்படும். இந்த புத்தகத்துல முக்கடல் அணை பற்றியும் வள்ளியாறு பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. குடமுருட்டி ஓடை, கொய்யா ஓடை, காவு ஓடை, அப்புறம் மணல் ஓடை, இது 4 இணைந்து உருவானது தான் இந்த முக்கடல் அணை. இது 1935 126 ஏக்கர் பரப்பில் 52 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க. வள்ளியாறு இது
கடியம்பட்டியிலிருந்து பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது. இந்த புத்தகத்துல சிறிய சிறிய வாய்க்கால்களை பத்தியும் முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்துல அப்படிப்பட்ட ஒரு சிறிய வாய்க்கால் தான் பாம்புரி வாய்க்கால். இதை பத்தியும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாம்புரி வாய்க்கால் கன்னியாகுமரியோட முக்கியமான இரிகேஷன் சிஸ்டமா செயல்பட்டு வருது. இந்த புத்தகத்துல நெய்யாருக்கான போராட்டம் அப்புறம் அது கூட உரிய உரிமைகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. குமரி மாவட்டத்தில் இருக்க நீர்நிலைகள் எல்லாம் வெறும் தனிமையாக இயங்குகிற நீர்நிலைகள் இல்லை. இது எல்லாம் பிணைந்து ஒன்று சேர்ந்து இணங்குது. இது தினவல் தொடரப்படும். இந்நூலில் என பிடித்த பகுதி 25. அது என்ன கூறுகிறது என்றால் நீர் மேலாண்மையை எப்படி மேன்மைப்படுத்துவது. அதில் ஒரு செடியை நடுவதற்கு முக்கியமானது மண். ஒரு மண்ணில் மண்புழுக்கள் இருக்கும். அவை இருந்தால் மட்டுமே மண்ணில் காற்றோட்டம் இருக்கும். மண்புழுக்கள் மண்ணிற்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம் விவசாயத்தில் ட்ரோன்ஸ் போன்ற டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணலாம். இதன் மூலம் நாம் என்ன செய்யலாம் என்றால் மண்ணின் நம்ம உரத்தை தெளிக்கவும் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கவும் பயன்படுத்தலாம். நீர் மேலாண்மை இப்போ என்ன சொல்வதென்றால் சொட்டு நீர் பாசனம். அது என்ன செய்யும் என்றால் ஒரு துள்ளியாக தண்ணீரை மண்ணுக்குள் செலுத்தும். அதனால் செடிகளுக்கு தேவையான அளவிற்கு தண்ணி மட்டுமே கிடைக்கும். தண்ணீர் வீணாகாது. அது மட்டும் இல்லாமல் சமூக நாட்கள் அப்படி என்னவென்றால் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க என்றால் கம்யூனிட்டி நர்சிங். அப்படின்னா சின்ன சின்ன தானியங்கள் மற்றும் தக்காளி, மிளகாய் போன்ற செடிகளை வளர்ப்பதற்கு தானியங்களை கொடுத்து அதை நடுவதற்கு ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸாக இது மேற்கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் அதிக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ தற்காலத்தில் நாம் முக்கியமாக சேட்டலைட் போன்ற டெக்னாலஜிகளை பயன்படுத்தி விவசாயத்தை அதிகரிக்கிறோம். அது மட்டுமின்றி 27ஆம் பக்கம் என்ன கூறுகிறது என்றால் நாங்கள் இளவிஞ்ஞானிகளாகிய எங்களின் பயணத்தை நாங்கள் சென்ற சிட்டாறு 1, 2 போன்ற நீர் சார்ந்த காடு சார்ந்த இடங்களை பற்றி கூறுகிறது. இந்த வாய்ப்பை அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.